வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் தமிழ் 9ஆம் வகுப்பு பாடப்பகுதி ராவண காவியம் பாடலில் வரும் சொல்லும் பொருளும் பற்றி பார்ப்போம். முருகியம் குறிஞ்சிப்பறை, பூஞ்சினை பூக்களையுடைய கிளை, பைங்கிளி பசுமையான பச்சை நிற கிளி, மருண்டு மிரட்சியுடன், சாந்தம் சந்தனம், மைவனம் மலைநெல், காந்தள் மலையில் பூக்கும் ஒரு வகை பூ, கமழும் மணக்கும் வாசனை, பூவை நாகனவாய்ப் பறவை, பொலம் அழகு, கடறு காடு, முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான சிறிய அளவான குழல், ஆவினம் பசுக்கள், முதிரை சாமை குதிரைவாலி தானிய வகைகள், வரகு கேழ்வரகு, மணி நெல், குன்று மலைபோல் சிறிய பகுதி, பொலி தானிய குவியல், உளை மான், அஞ்சி பயந்து, வாய்வெறி சோர்வால் வாய்க்குளறல், முதுவெயில் உச்சிவெயில் நடுப்பகல், குருளை குட்டி தாய்மை அன்பு, நன்னர் நலமில்லா, உயங்குதல் வருந்துதல், இணைந்து துன்புற்று, மராமலர் ஒரு வகை பூ, கண்ணி பூமாலை, கோடு கொம்பு, பாலைக்காய் பாலை நிலத்தில் காய்க்கும் காய், படிக்குற நிலத்தில் வீழ, கல் மலை, குளன் குளம், முருகு தேன் மணம் அழகு, மல்லல் வளம், செரு வயல், மறைமலர் தாமரை மலர், கரி யானை ஆண் யானை, குருத்து தந்தம், போர் வைக்கோல் போர், புரைதப குற்றமின்றி, முதுநீர் கடல் நீர், துவரை பவளம், அளவி தடவி, தும்பி ஒரு வகை வண்டினம், மறை தாமரை, விசும்பு வானம், இளமைதீர் மதியம், முழுமதி நிலவு. நன்றி. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு வாழ்க திருக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.